வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஃபீச்சர்ஸோட டீசெண்டான பர்ஃபார்மன்ஸோட ஒரு ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறீங்கிறப்ப உங்களுக்கு இந்த ஒரு 110cc ஸ்கூட்டர் செக்மெண்ட்ன்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு செக்மெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் வர எல்லா ஸ்கூட்டர்ஸோட ப்ரைஸிங்கும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்குள்ளே வரும். அது இல்லாமல் அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு போதுமான ஒரு லெவலில் இருக்கும். அதில் அந்த வண்டியோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி விஷயங்களும் அந்த வண்டியோட அந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு ஒரு ஓகேவான ஒரு விஷயமாகவே ஓவராலாக அந்த ப்ரைஸிங்க்கு அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஒர்த்துன்ற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் 110cc ஸ்கூட்டர்ஸ் இன் 2024 ஒரு வீடியோ பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு தெரிஞ்ச கலர்ஸ் அப்படியே பட்டினா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபோடியர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110 ஆமாங்க. இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ ரியலி இந்த டிவிஎஸ் ஜெஸ்ட் உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவு இதோட ஆன் ரோட் ஜஸ்ட்டு உங்களுக்கு 84,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 87,000க்குள்ளே வருதுன்றப்ப ப்ரைஸிங்ன்றது இந்த ஒரு ஸ்கூட்டர் பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வண்டியோட டிசைன் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்குது. உங்களுக்கு வண்டி பார்க்குறதுக்கு அந்த ஒரு ஃபேமிலிஸுக்கு ஓகேவான ஒரு ஃப்ரண்ட் சீட்டிங், அந்த வண்டியோட ஃபுட்போர்டு, அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்கன்றப்போ உங்களுக்கு அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டிலையும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கடுத்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 19 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஓகேவான ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ். பட் ஆனால் இந்த வெஹிக்கிளில் ப்ராக்டிகாலிட்டியில் மிஸ் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட ஃபியூல் ஃபில்லிங் கேப்பு. இப்போ வர ஒரு சில கொஞ்சம் ஹையர் அண்ட் ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப் கொடுக்குறாங்க. பட்னா இது பட்ஜெட் ஸ்கூட்டர்ன்றதுனாலையோ என்னமோ அவங்க வந்து இன்னும் அந்த சீட்டுக்குள்ளேயே அந்த ஒரு ஃபியூல் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அதை தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. இது வந்து இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. பட் மற்றபடி இந்த ஒரு ஸ்கூட்டர் வந்து டிசைன் வைஸ் நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஃபேமிலி டோன்லேயே இருக்குது. சரி, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 109.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஜின் பார்த்தோம்னா வச்சுங்களேன் அரௌண்ட் ஒரு 7.71 bhp ஆஃப் பவர்ஸும் 8.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ரீச் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு ஒரு 80 km/h வரைக்கும் ரீச் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 45 kmpl வரைக்கும் சொல்லுவாங்க. மைலேஜ் அந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் வருது. பர்ஃபார்மன்ஸும் அந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான ரேஞ்சு தான். ஓவராலாக இன்ஜின் அந்த செக்மெண்ட்டுக்கு ஓகேன்ற மாதிரி ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் SPD பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் ஒரு டீசெண்டான ஸ்பீட் போகிறப்போ ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 103 kg, சீட் ஹைட்டு 760 mm தான் வருதுன்றப்போ உங்களுக்கு ஷார்ட் ரைடாக இருந்தால் கூட இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது உங்களுக்கு ஈஸி ஆக்சசபிளாக இருக்கும். வண்டியோட வெயிட்டும் கம்மியாக இருக்குது. சரி ஓகே, ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பார்த்தாச்சு. வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம ஹீரோவோட ஜூம் 110 ஆமாங்க. இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோட் அப்பீரன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் எடுக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ ரிலி நீங்கள் இந்த ஹீரோவோட ஜூம் ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட ஒரு டிசைன் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் வேறு எந்த ஸ்கூட்டர்லையும் இல்லாத அளவுக்கான ஒரு செம ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி ரோட் அப்பீரன்ஸோட இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஹீரோவோட ஜூம் டிசைன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளோட டிசைன் எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்கோ அதுக்கு மாரி இதில் இருக்க ஃபீச்சர்ஸுமே யூனிக்கான ஃபீச்சர்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் கார்னரிங் லைட்ஸ் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த வெஹிக்கிளில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்றப்ப ஃபீச்சர் விஷயத்துலையும் ஓரளவுக்கு நல்லா பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கும் ஃபுல் டிஜிட்டல் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வருதுன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபீச்சர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் நான் இந்த வெஹிக்கிளில் எனக்கு ஃபீலான ஒரு மைனஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிள் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது இல்லையா, அதனால வந்து இது வந்து அந்த ஒரு ஃபேமிலி ப்ராக்டிகாலிட்டிக்கு அந்த அளவுக்கு கேப்பபிளாக இல்லை. சீட்டிங்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரியும் பின்னாடி கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதனால் ஃபேமிலி யூசேஜுக்கு எதிர்பார்த்து எடுக்கிறீங்கப்போ மேபி இந்த ஸ்கூட்டர் வந்து அந்த அளவுக்கு பெட்டர் ஆப்ஷன் கிடையாது. வேணா ஹீரோலே 110cc வேணும்னா நீங்கள் ஹீரோ ப்ளஷரும் போகலாம். அது இன்னும் கொஞ்சம் ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷனாக இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃப்ரண்ட் ஹேண்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஆர் ட்ரம்ன்ற ஒரு ஆப்ஷன் வருது. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் ஸ்டாண்டர்ட் IBS பிரேக்கிங் சிஸ்டம் கம்பைன் பண்ணிக்காங்க.
வண்டியோட டோட்டல் வெயிட் 108 கேஜி, சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 770 mm கிட்ட வரைக்கும் வருது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 95,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,07,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம ஹோண்டாவோட டியோ 110. ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்கூட்டர் எடுக்குன்னு நினைக்கிறீங்கப்ப இல்லை இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, இதையான ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்கூட்டர்னு சொல்லணும்னா வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வெஹிக்கிளோட டிசைனுன்றது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ரோடு அப்பியரன்ஸோட வருதுன்றப்ப உங்களுடைய அந்த ஒரு யங்ஸ்டர் அண்ட் காலேஜ் யூஸுக்கு ரியலி இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது ஒரு நல்ல ஒரு ஸ்கூட்டராகவே இருக்கும். டிசைன் பொறுத்தளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால அதெல்லாம் உங்களுக்கு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு 110cc ஆஃபர் பண்ணுதுன்றப்ப அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துலையும் உங்களுக்கு லேக் இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் வந்து பின்னதான் பார்க்கறதுக்கு ஸ்போர்ட்டியாக இருந்தாலும் அந்த ஒரு ஃபேமிலி ப்ராக்டிகாலிட்டிக்கும் ஓரளவுக்கு கேப்பபிளாக இருக்குதுன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வண்டியோட ஃபுட்போர்டும் ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 18 liters அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வித் எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப்போட வருது. அதெல்லாம் உங்களுக்கு சீட்டிங் மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுள் அண்ட் நல்ல ஒரு லோயஸ்ட் சீட் ஹைட்டாகவும் நல்ல ஓரளவுக்கு லென்த்து, ரொம்ப லென்த்துன்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட லென்த்தாக கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது 109.51cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தோன்னா 7.75 bhp பவரும் 9.03 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 83 km/h வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 48 km வரைக்கும். இப்போ பர்ஃபார்மன்ஸும் இந்த ஒரு 110cc ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. மைலேஜும் 48ன்றது ஒரு டீசெண்டான லெவல் மைலேஜ் தான். இன்னும் நீங்கள் ஒரு ஸ்மூத்தான ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை விட கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஹோண்டாவோட இன்ஜின் நல்ல செம்ம ரிஃபைண்டாக நல்ல ஒரு ரிலேபிளான ஒரு இன்ஜினாகவே இருக்கும் இந்த ஒரு இன்ஜின் பொறுத்தளவுக்கு. இதுக்கடுத்து நம்மளுக்கு பண்ணிடுற பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது. சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 103 kg கிட்ட வரைக்கும் வருதுங்க. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 765 mm. சீட் ஹைட் ஓரளவுக்கு நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் வருது. ஷார்ட் ரைடாக இருந்தாலும் எட்டும். அதுக்கடுத்து வண்டியோட வெயிட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு லோயஸ்ட்டான வெயிட் கொடுத்துருங்க. எல்லாமே இந்த வெஹிக்கிள் வந்து ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ஃப்ளிக்கபிளாக இருக்கும். அதனால் அந்த ஒரு விஷயம் ஹேண்டிலிங் பொறுத்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 94,000 ஸ்டார்டிங் ஆகுது. அரௌண்ட் டாப் மாடல் உங்களுக்கு 1,03,000 கிட்ட வரைக்கும் வருது ஆன் ரோட் ப்ரைஸ். இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6G. சொல்லப்போனால் இந்த ஒரு 110cc செக்மெண்ட் லிஸ்டிங் வீடியோன்னு வந்துட்டாலே இந்த ஸ்கூட்டர் தான் எப்போதுமே ஃபர்ஸ்ட் பிளேஸில் வரும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்கூட்டர் இந்த ஒரு 110ல். பட் ஆனால் இப்போ இவரே காலி பண்ணுற அளவுக்கான ஒரு பெஸ்ட்டு காம்படிட்டர் இந்த செக்மெண்ட்டில் அப்கிரேட் பண்ணி இறக்கியிருக்காங்க. அவர் தான் ஃபஸ்ட்டில் இருக்கார். அவரை நம்ம அப்பா பார்ப்போம், இப்போதைக்கு இவரை பார்ப்போம். சரி ஓகே, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொன்னால் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் இல்லைன்னு சரி, இந்த ஒரு ஃபேமிலி யூஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர் எடுக்கும்னு நினச்சாலே நிறைய பேரோட ஃபஸ்ட் ஆப்ஷனாக இந்த ஹோண்டா ஆக்டிவா தான் இருக்கும். சொல்லப்போனால் இந்த ஒரு ஆக்டிவான்றது நான் அறிமுகப்படுத்தவே தேவையில்ல. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான பைக், ரொம்ப நாளாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நல்ல சேல்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்கூட்டர் இந்த ஒரு ஹோண்டா ஆக்டிவா. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ப்ராப்பரான நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஃபேமிலி டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்னே சொல்லலாம். டிசைன் பார்க்குறதுக்கு ஃபேமிலி யூசேஜுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரோட் அப்பியரன்ஸோடு இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஒரு சம்மர் ரிஃபைண்டான ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இதனோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.73 bhp பவர்ஸும் 8.90 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு ஒரு 85 km/h வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு டாப் ஸ்பீட்லாம் ஒரு விஷயம் கிடையாது. பட் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 47 km வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ஒரு ஸ்மூத்தரான ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப 50 km வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஓவரால் மைலேஜ் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான நல்ல ரேஞ்சிலே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்லாம் இந்த இடத்துல கிடையாது. பட் நான் அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கு போதும்னே வச்சுக்கலாம். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 106 kg தான் வருது. பட் வண்டி வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி இங்கே தெரியும். பட் ரியல் லைஃப்பில் உங்களுக்கு வண்டியோட வெயிட் கொஞ்சம் ஹெவியாக தான் ஃபீல் ஆகும். அல்லாமல் சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு அவங்க இத்தனை தான்ற மாதிரி கிளைம் பண்ணல. பட் இன்னும் விஷயம்னு பார்த்தோன்னா இருக்கிறதுலே ஒரு லோயஸ்ட்டான சீட் ஹைட் கெயின் பண்ண மாடல்னால் அது நிச்சயம் நம்ம ஹோண்டா ஆக்டிவாக தான் இருக்கணும். அதனால் சீட் ஹைட் விஷயத்தில் ரியலி ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் ஷார்ட் ரைடர்ஸுக்கு நம்ம ஹோண்டா ஆக்டிவா. ஓரளவு ஃபேமிலிஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹோண்டா ஆக்டிவா. உங்களுக்கு இன்ஜின் நல்லா ரிஃபைண்டாக இருக்குது. உங்களுக்கு ஓரளவு ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 18 liters எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப்பு
ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு ஹச் ஸ்மார்ட்ன்ற மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்கன்றப்ப ஃபீச்சரும் ஓகே, இன்ஜினும் ஓகே, வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட்டும் ஓகே. வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 98,000 கிட்ட வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது ஆன் ரோட் ப்ரைஸிங். டாப் மாடல் வந்து அரௌண்ட் ஒரு 1,05,000 கிட்ட வரைக்கும் வருது ஆன் ரோடு. really இந்த ஒரு ப்ரைஸிங்கும் இந்த ஒரு ஸ்கூட்டருக்கு நல்ல ஒரு ரேஞ்சினே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 120 2024 மாடல். ஆமாங்க, நிச்சயமாக நம்மளுக்கு இந்த டிவிஎஸோட ஜூபிட்டர் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஃபேமிலி யூஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூட்டர். அதுலேயும் குறிப்பாக நம்ம ஹோண்டா ஆக்டிவாவுக்கு அடுத்து ஒரு பெஸ்ட்டு ஃபேமிலி ஸ்கூட்டர் எடுக்கணும்னான்ற மாதிரி தான் இருந்துச்சு. எது வரைக்கும் கேட்டிங்கன்னா இப்போ இந்த புதுசாக இந்த 2024 மாடல் வரதுக்கு முன்னாடி இப்போ புதுசாக வந்திருக்க இந்த 2024 மாடலில் இந்த மைனஸ் எல்லாத்தையும் ரிஃபைன் பண்ணி இப்போ செம்ம சூப்பராக எடுத்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு செம்ம ஒரு இன்னோவேட்டிவான ஒரு கிளாஸியான ஒரு டோனில் வருது வண்டியோட டிசைன் பார்க்குறது really ரோட் அப்பியரன்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது இந்த ஒரு இடத்துல. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு செம்ம அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ஒரு ஃபுல் டிஜிட்டல் கிளச் வித் ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சர்ஸ், ஜிபிஎஸ் நேவிகேஷன், வாய்ஸ் அசிஸ்ட், பிளா கன்வீனியன்ட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அண்டர் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் 33 liters ஆஃப் அண்டர் ஸ்டோரேஜ். ஒரு மேசிவான ஒரு அமௌண்ட் நீங்கள் 2 ஹெல்மெட் வச்சா கூட தாராளமாக அந்த ஒரு அண்டர் ஸ்டோரேஜில் பற்றும். அதெல்லாம் ஃபியூல் ஃபில்லிங் கேப்பும் உங்களுக்கு டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 இருந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் எடுத்து வந்து அந்த உங்களுக்கு டேஷ்லேயே எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங்காக கொடுத்துறான்றப்போ உங்களுக்கு ஃபியூல் ஃபில் பண்ணுறதும் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஆப்ஷனாகவே இருக்குது இந்த ஸ்கூட்டர் பொறுத்தளவுக்கு. அது இல்லாமல் இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு நிறைய ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து இதில் இப்போ புதுசாக வந்திருக்க இந்த ஒரு 110cc இன்ஜினில் உங்களுக்கு அந்த ஒரு என்விஎஸ் லெவல்லாம் கம்மி பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு இன்ஜினை செம்ம ஸ்மூத்தாகவும் நல்ல ரிஃபைண்டாகவும் ரெடி பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜின் நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த ஒரு தடவை. சரி ஓகே, இந்த இதனோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தவரைக்கும் 7.71 bhp பவர்ஸும் 9.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இன்ஜினில் வந்து அந்த ஒரு ஐஜிஓ டெக்னாலஜின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஜிஓன்றது ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர். இது வந்து ஒரு நம்மளுக்கு புரிய மாதிரி சொல்லலாம், ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் மாதிரிங்க. இந்த ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வண்டியில் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அந்த வண்டியோட சைலன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு காயில் ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த காயிலுக்கு வந்து நம்ம ரிட்டன் கரண்ட்டு கொடுத்து அதை சுற்ற வைப்பாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்ஜினில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் விழும்போதும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தேவைப்படும் போதும் அதை சுற்ற வச்சு இன்ஜினோடைய ப்ரெஷருக்கு வந்து ஒரு சின்ன அசிஸ்ட் கொடுத்து உங்களுக்கு இன்ஜினோடைய அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இன்ஜினோடைய அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட்டுன்றது நல்லாயிருக்கும். உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு பவரும் நல்லாயிருக்கும். ஓவராலாக ஃபியூல் எஃபிஷியன்சி சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. உங்களுக்கு வண்டியோட பவரும் நல்லாயிருக்கும், அட் த சேம் டைம் மைலேஜும் நல்லா இருக்குன்றதுனால உங்களுக்கு வண்டியோட டாப் ஸ்பீடு ஒரு 80 வரைக்கும் சொல்கிறாங்க. ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 61 km இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் இந்த டிவிஎஸோட ஜூபிட்டர் 110. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வருது, பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக் வருது. எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ட்ரம் ஆப்ஷனும் இருக்குது, அந்த ஒரு விஷயம் இருக்குது. பிரேக்கிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 106 kg, சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 765. அப்படின்றப்போ உங்களுக்கு ஹேண்டலிங் மாதிரி விஷயங்களும் ஈஸி தான், சீட் ஹைட்டும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, ஆகமத்தில் வண்டி ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 94,000 ஸ்டார்டிங் ஆகுது அரௌண்ட் ஆன் ரோட் ப்ரைஸிங். டாப் மாடல் 1,08,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி ஓகே, ஓவரால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு 110cc செக்மெண்ட் வீடியோ நம்ம இங்கே பிடிச்சோம். இல்லை சொன்ன ஆன் ரோட் ப்ரைஸிங் எல்லாம் அக்யூரேட் ப்ரைஸிங்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு 2,000 3,000ன்ற மாதிரி ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஏன்னா ஆன் ரோடுன்றது ஊருக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயம் நீங்கள் மனசில் வச்சுங்க. சரி ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை சி யூ சி லேட்டர்.